ஏன்னா ஒரு மணி நேரமா மொத்த கொத்தடிமைகளும் சோம்பிகளும் வந்து டிஎம்ல கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் மனை விவாகரத்து கேட்டாங்க, அதை பத்தி பேசு 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 பேசுன்னு பேசுறேன்டா. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பேசுறேன். திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஒரு 2 வயசு குழந்தைய, கிருஷ்ணகிரியில ஒரு 2 வயசு குழந்தைய, அந்த 2 வயசு குழந்தைகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதை பத்தி நீங்க ஏன் யாருமே பேசல? என்ன கேள்வி கேட்கறீங்களா சோம்பிகளா? உங்ககிட்ட கேட்கிறேன்டா, அதை பத்தி ஏன் யாருமே பேசல? என்ன கேள்வி கேட்கிற கொத்தடிமைகளே, உங்க கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி 2 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காண்டா, அதையே நீங்க யாருமே பேசல. இந்த மீடியா எச்ச நாய்களை பார்த்து நான் உங்களுக்கு கேட்கிறேன். காலையில ஃபுல்லா ஓபிஎஸ் திமுக இணைகிறாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப ஈவினிங்ல இருந்து என்ன பண்றீங்க? சங்கீதா விவாகரத்து கேட்டாங்க, விஜய் மனைவி விவாகரத்து கேட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை ஏன்டா யாருமே எடுத்து பேசல? மீடியாவுடைய வேலை என்ன? மீடியாவுடைய வேலை என்னடா? இப்ப நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன? உங்களோட கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு தானே? ஏன் திமுக இருக்கல? ஏன் எதிர்த்து பேசல நீங்க? விஜய் மனைவி விவாகரத்து வாங்கிட்டாங்க, விஜய் மனைவி விவாகரத்து கேட்டாங்க, அப்படியே தானே பண்ணிருக்காங்க. இன்னும் விவாகரத்து ஒண்ணு வாங்கிடலையே. இவர் சைடுல இருந்து அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கல, என்ன நடந்தது அப்படின்னு. அவங்க சைடுல இருந்து விளக்கம் கொடுக்கல. இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் தான் வந்துச்சு. உடனே இவங்களே அதுக்கு வந்து கை காலு மூக்கு கண்ணெல்லாம் வச்சு, அதனால அந்த நடிகையா இருக்குமோ இந்த நடிகையா இருக்குமோ. ஒரு 2 வயசு குழந்தை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான், அதை பேச துப்பு இல்ல நாயிங்க. என்கிட்ட வந்து டிஎம்ல வந்து என்ன கடிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து.